இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இதே மாதிரி 12 டென்ஸ்லேயும் வீடியோஸை பார்த்துருப்போம். அதில் ஒரே வேர்பை தான் டிஃப்ரெண்ட் டென்ஸில் வந்து நம்ம மாற்றிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டென்ஸும் எதுக்காக ஸ்பெஷலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் இதில் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம வந்து 12 டென்சஸையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டென்ஸும் எந்த சூழ்நிலையில் பயன்படும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி டென்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு டென்ஸும் எந்த மாதிரி சூழ்நிலையில் பயன்படுத்தலாம், அதை நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் எழுதலாம், எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அதை சரியாக வந்து தப்பு இல்லாமல் எப்படி வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய ரெகுலர் ஆக்ஷனை சொல்கிறதுக்கு பயன்படுகிறது, டைம் டேபிளை பற்றி பேசுறதுக்கு பயன்படுகிறது, நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை பற்றி பேசுறதுக்கு பயன்படுகிறது, அப்புறம் பிளான்டு ஈவெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் நடந்தாலும் அதை வந்து பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ லைக்ஸ் காஃபி. அவனுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். அடுத்தது எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட் 9 AM. எக்ஸாம் வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்ற டைம் டேபிளை பற்றி பேசணுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், ஹி லிவ்ஸ் இன் சென்னை. இது வந்து ட்ரூத். அவன் வந்து சென்னையில் வசிக்கிறான், அது வந்து ஒரு உண்மை இல்லையா. அதை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஐ கோ டு ஜிம் எவ்ரி டே. டெய்லி நான் வந்து தினமும் ஜிம்முக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெய்லி அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இதுக்காக நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் உங்களுடைய லைஃப்பில் நடைபெறுது அப்படின்னாக்கா உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிற டைம் டேபிளை பற்றி பேசுறதுக்கு இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம எங்கே வாழறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். நம்ம டெய்லி என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு குறுகிய கால அளவுக்கு. அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். எப்படி பேசலான்னு பாருங்கள். ஷீ இஸ் வாட்சிங் அ மூவி நவ். நவ் அப்படின்னா இப்பொழுது அவள் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் நம்ம என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பேசும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி பேசலாம். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் பயன்படுத்தலாம், அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஹவ் சீன் 3 மூவிஸ் திஸ் வீக். இந்த வாரம் வந்து இப்போ ஆரம்பித்து 2 நாள் ஆகுது அப்படின்னு வைங்களேன். இன்னும் இந்த வாரம் முடியல. இந்த வாரம் இன்னும் முடியல, நான் வந்து இது வரைக்கும் 3 படம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னமும் நம்ம படம் கூட பார்ப்போம் இல்லையா. இந்த வாரத்தில் நான் இது வரைக்கும் 3 படம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா ஐ ஹவ் சீன் 3 மூவிஸ் திஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் கிராஷ்ட் ஹிஸ் கார் அகெயின். அதாவது ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ராம் வந்து அவனுடைய காரை திருப்பவும் வந்து மோதி ஆக்சிடென்ட் உண்டாக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ராம் கிராஷ்ட் ஹிஸ் கார் அகெயின் அப்படின்னு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசணுன்னாக்கா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்கள். ஐ ஹவ் ரெட் தட் புக் ஆல்ரெடி. நான் அந்த புக்கை ஏற்கனவே படிச்சுட்டேன். இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நான் அந்த புக்கை முன்னாடியே படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. இது மாதிரி எந்த நேரத்தில் நம்ம அந்த செயலை செஞ்சு முடித்தோம் அப்படின்னு தெரியாத நிகழ்ச்சிகளை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது நடந்து முடிஞ்ச நேரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை அப்படின்னாலும் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் அதோடைய நேரம் எப்போ அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்லும்போது நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசணும். அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹஸ் பீன் டிராயிங் அ பிக்சர் ஃபார் 1 hour. அவன் 1 மணி நேரமாக படம் வரைந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு செயலை ரொம்ப நேரமாக தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லணும். ஹி ஹஸ் பீன் டிராயிங் அ பிக்சர் ஃபார் 1 hour அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாக்கா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுறதுக்கு பயன்படுகிறது. பாருங்கள், ஐ சா அ பிக்சர். நான் ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ சா அ பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன். நேற்று, போன வாரம், போன மாதம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஐ சா அ பிக்சர் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when I entered the class the teacher was teaching. நான் வகுப்பறையில் நுழைந்த போது ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். வகுப்பறையில் நுழைந்தது அப்படின்றது ஒரு ஆக்ஷன்.
அதுக்கு முன்னாடியே டீச்சர் வந்து பாடம் நடத்த ஆரம்பித்து நான் நுழையும் போது நடத்தி கொண்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நடந்து முடிஞ்சிட்ட நிகழ்ச்சி ரெண்டுமே. நான் வகுப்பறையில் நுழைந்த போது ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் எதையாவது பேசணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ராம் had traveled hundreds of countries before he moved to India. இதை வந்து இப்போ நம்ம ப்ரெசண்ட்டை சொல்கிறோம். ராம் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டான். இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி போனால் எந்த நாட்டில் நம்ம வசிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக 2 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல எந்த ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து had traveled அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ராம் had traveled hundreds of countries before he moved to India அப்படின்னு சொல்லலாம். ராம் had traveled hundreds of countries before he moved to India. அடுத்து பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். he had been drawing a picture. அவன் படம் வரைந்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆக்ஷனை ரொம்ப நேரமாக அவன் செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். he had been drawing a picture. வரைந்து கொண்டே இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க சிம்பிள் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம். ராணி வில் மீட் யூ டுமாரோ. ராணி உன்னை நாளை சந்திப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். வில் மீட். ராணி வில் மீட் யூ டுமாரோனா ராணி உன்னை நாளை சந்திப்பாள். எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்து பாருங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பை டுமாரோ ஐ வில் பி டிரைவிங் எ கார். நாளை நான் காரை ஓட்டி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். பை டுமாரோ ஐ வில் பி டிரைவிங் எ கார். நான் நாளை காரை ஓட்டி கொண்டு இருப்பேன். நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க போகிறது அப்படின்னாக்கா குறுகிய கால அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அடுத்து பாருங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த புக். நான் வந்து ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து நிகழ்காலம் இல்லையா? கடந்த காலத்திலே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த புக்கு ரொம்ப பெருசு, படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் நான் அதை வந்து படித்து முடிக்கல. இப்போ நிகழ்காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, இந்த மாதம் முடியும் இல்லையா, அதுக்குள்ளார நான் அந்த புக்கை வந்து படித்து முடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த புக். பாருங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பை 2025 ஐ வில் ஹாவ் பீன் இன் சென்னை ஃபார் 10 years. 2025 வரும்பொழுது நான் சென்னையில் 10 வருஷமாக குடியிருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடியிருந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். 2025 வந்துச்சுன்னா நான் 10 வருஷமாக சென்னையில் குடியிருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.